உங்கள் வீட்டில் விசேஷமா இல்லை சாதாரண நாளை விசேஷமான நாளாக ஆக்கணுமா? அந்த காலத்தில் ராஜாங்களுக்கே சர்வ் பண்ண அரண்மனை விருந்துகள்ல இருந்த ஒரு டிஷ்ஷை தான் இன்னைக்கு நான் பண்ண போகிறேன். வாங்க, வாரணாசியில் ட்ரெண்டிங்காக இருக்கிற முகலாய் எக் கறியை ஈஸியாக 4 ஸ்டெப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. தேவையான பொருட்கள்: 4 எக்கை வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பாக்கு, ஜாவத்ரி, எண்ணெய், கஸ்தூரி மெத்தி, இஞ்சி பூண்டு விழுது, நெய், கொத்தமல்லி இலை, வெங்காயம், தயிர், க்ரீம், தண்ணி, உப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுத்துருக்கிற எல்லா பொருளையும் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், நெய் ரெண்டுத்தையும் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற எக்கு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கோல்டன் கலர் ஆனதும் நம்ம இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். தேர்ட் ஸ்டெப்பாக நம்ம முட்டை வறுத்த அதே பேனில் 2 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டையை சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். முட்டை வறுத்தோம் இல்லைங்களா, அதனால் இவ்வளோ நுரையாக இருக்குது. இதில் வதக்கிக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதை பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம 4th ஸ்டெப்பாக எடுத்து வச்சிருக்கிற தயிரை இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கூடவே கஸ்தூரி மெத்தி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் இப்படி நசுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே க்ரீமையும் சேர்த்துக்கலாம்.
கர்டு க்ரீம் எல்லாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கணும். இப்போது ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த எக்கை இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். முட்டை நல்லா மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். முகலாய் ஸ்டைல் எக் கறி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, நான், ரைஸோட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அரண்மனை விருந்துகளில் இருக்கிற இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி உங்களுடைய டேவை ஸ்பெஷல் ஆக்கிடுங்க. அப்படியே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.